ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேயே தயிர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடையில் வாங்கின பாக்கெட் பால் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து தண்ணி எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா திக்காக காய்ச்சுங்க. நம்ம தினமும் தயிர் எடுத்துக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். தயிரில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா நம்ம போனும் டீத்தும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு செரிமானம் சீராகும், கூலிங்காக வச்சுக்கும் உங்கள் வயிறை. உங்கள் வயிற்றில் குட் பாக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா உருவாகும். அதனால் உங்கள் கட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற சூட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே தணிக்கும். நம்ம ஏதாவது காரமாக சாப்பிட்டோம்னா தயிர் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கூலிங் ஆகும் வயிறுலாம். இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஆசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இன்டைரக்டாக நியூட்ரிஷனை வந்து கொடுக்கும். இந்த சம்மருக்கு நீங்கள் தயிரை வச்சு மோர் அடித்து குடிங்க, இல்லை கர்ட் ரைஸ் அடிக்கடி சாப்பிடுங்க. இதனால நம்ம ஹெல்த் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கோல்டு, காஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நைட் டைமில் கர்ட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கர்டில் டூ மச்சாக சுகர் ஆட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் அடிக்கடி வாங்குகிற தயிரை விட வீட்டில் நம்ம மேட் பண்ணி வச்சுக்கிற தயிர் எவ்வளவோ பெட்டருங்க. நம்ம தினமும் தயிர் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தயிருக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ கடை தயிர் வச்சு சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தயிர் பால் வந்து ஊற்றி வச்சுட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சுட்டோம். லைட் சூட்டில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி தயிரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் அப்படியே பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தயிர் நல்லா ரெடி ஆயிடும். நம்மளுக்கு தயிர் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.